15 கோடி ஒரு மதிப்பிலான போரூரில் இருக்கக்கூடிய நிலம். போரூர்ல ஒரு இடம் இருக்கிறது. அது வந்து ஒரு 15 கோடி ரூபாய் மதிப்புடையது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உள்ள 2 கோடியில வந்து ஒரு இடம் வந்து சாலி கிராமத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீலாங்கரையில் ஒரு வீடு இருக்கக்கூடிய இடம் ஒரு 5 கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று வணிக வளாகங்கள் என்று சென்னையில விஜய்க்கு பல்வேறு இடங்கள்ல இருக்கிறது. அதில் வந்து அம்பத்தூர் அருகே இருக்கக்கூடிய அந்த அண்ணா நகர் அடுத்து இருக்கக்கூடிய பாடி பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகம் இருக்கிறது. அதே போல தியாகராய நகர் பகுதியில ஒரு வணிக வளாக கட்டிடம் ஒன்று இருக்கிறது. சோழிங்கநல்லூர் பகுதியில ஒரு கட்டிடம் ஒன்று இயங்குகிறது. அது போன்ற கொப்பூர் என்ற ஒரு கிராமத்தில் இது போன்ற ஒரு கட்டிட வணிக வளாகம் இருப்பதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவற்றினுடைய சொத்து மதிப்பும் எல்லாமே வந்து பார்த்தோம் என்றால் வந்து 1 கோடியிலிருந்து ஒரு 2 கோடி வரை என ஒவ்வொரு வணிக வளாக கட்டிடங்களும் அதற்கான சொத்து மதிப்பீடு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் வந்து தியாகராய நகர் இருக்கக்கூடிய அந்த சொத்து மதிப்பின் மட்டுமே வந்து 7 கோடி ரூபாய் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்று வந்து பல்வேறு இடங்கள்ல இந்த சோழிங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வணிக வளாகம், அதே போன்று சென்னையில பிற இடங்களில் இருக்கக்கூடிய வணிக வளாகம், அவற்றினுடைய விவரங்களை எல்லாமே கொடுத்திருக்கிறார்கள். மொத்தமாக வந்து ஒரு 82 கோடி ரூபாய் மதிப்புடைய வணிக வளாகங்கள் சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில வந்து இருப்பதாக, கட்டிடங்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குடியிருப்புகள் என்று பார்த்தோம் என்றால் 2 வீடுகள், நீலாங்கரை இருக்கக்கூடிய வீடு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சாலி கிராமத்தில் வந்து ஒரு வீடு இருப்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர்ல வீடு இருப்பதாக கொடுத்திருக்கிறார்கள். மயிலாப்பூரில் வந்து ஒரு வீடு வந்து அவருக்கு இருப்பதாக வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஊரு கிராமம்னா பெசன் நகர் பகுதியிலே ஒரு வீடு இருப்பதாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பள்ளிப்பட்டு கிராமம் பகுதியில ஒரு வீடு இருப்பதாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பள்ளிப்பட்டு கிராமத்துல. அதே போன்று சோழிங்கநல்லூர் கிராமம் பகுதியில் வந்து அதே போன்ற ஒரு வீடு இருப்பதாகவும், படூர் பகுதியில் இடம் இருப்பதாகவும் வீடு இருப்பதாகவும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொரட்டூர் கிராமத்திலும் வந்து வீடு இருப்பதாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று இதில் வந்து முதலீடுகள் வந்து என்னென்ன முதலீடுகள் எல்லாம் வந்து இருக்கிறது என்பதை எல்லாம் வந்து முழுமையாக கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி வந்து அசையும் சொத்துக்கள் என்று பார்த்தோம் என்றால் விஜயனுடைய பெயரில் மட்டுமே வந்து 404 கோடி ரூபாய் வந்து அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும், அசையா சொத்துக்கள் 115 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த அசையா சொத்துக்கள், பல்வேறு இடங்கள், வணிக வளாகங்கள், விஜயனுடைய பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் என அசையா சொத்துக்கள் இருப்பதாக வந்து அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் வந்து இது அவருடைய மனைவி, மகன்கள் பெயரில் வந்து முதலீடு செய்யப்பட்டவை எல்லாமே வந்து அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினர் பெயரில் இருக்கக்கூடிய விவரங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வங்கியில வந்து ஏதேனும் வங்கியில் அவர்களுடைய பெயரில் வந்து ஏதேனும் முதலீடு இருக்கிறதா போன்ற விவரங்களை எல்லாமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுல குறிப்பாக வந்து அவருடைய மனைவியின் பெயர்ல வந்து வங்கியில் செலுத்த வேண்டிய கடன்களோ அல்லது வங்கி நிதி நிறுவனங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடன்களோ அல்லது இவருடைய பெயர்ல வந்து வங்கிகளுக்கோ இவருக்கு வந்து திருப்பி செலுத்த வேண்டிய கடன்களோ என்று பார்க்கும்பொழுது எதுவுமே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் சில நிதி நிறுவனங்கள்ல இவர் வந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதலீடு உள்ளிட்ட விவரங்களை எல்லாமே வந்து இந்த பிரமாண பத்திரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். வழக்கமாக இது போன்ற வேட்பாளர்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு தேர்தலில் போட்டியிடும் பொழுது வேட்புமனு தாக்கல் செய்தால் அவருக்கு வந்து இது போன்ற இந்த விவரங்களை எல்லாமே சொத்துக்கள் குறித்த விவரங்களையும், ஒரு குடும்பத்தினர் பெயரில் இருக்கக்கூடிய விவரங்களையும், குடும்பத்தினர் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களினுடைய விவரங்களையும் வந்து கொடுக்க வேண்டும். அதன்படி இவற்றை எல்லாமே வந்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் பார்த்தோம் என்றால் இந்த அசையும் சொத்துக்கள்ல கார் மொத்தமாக ஒரு 6 கார் இருக்கிறது. எல்லாமே சொகுசு கார். இந்த விவரங்கள் எல்லாமே வந்து அதிலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த சொகுசு கார் இருக்கிறது. ஒரு இருசக்கர வாகனம் அவருடைய பெயர்ல இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்ப விவரங்கள் அனைத்துமே வந்து அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மனைவி, அவருடைய மகன் பெயர், அவருடைய மகள் பெயர் இவற்றை எல்லாமே வந்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மீது அவருடைய பெயரில் ஏதும் சொத்துக்கள் இருக்கிறதா போன்ற விவரங்களையுமே வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் அசையா சொத்து என்று பார்த்தோம் என்றால் சுயமாக வாங்கிய அசையா சொத்துக்கள் எவ்வளவுக்கு வாங்கினார், அதனுடைய தற்போதைய சந்தை மதிப்பு என்ன, இவற்றை எல்லாமே வந்து கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் பார்த்தோம் என்றால் 92 கோடி ரூபாயே 92 கோடியிலிருந்து 76 லட்சம் 92 கோடியே 76 லட்சம் மதிப்பிலான இந்த அசையா சொத்துக்கள் எல்லாமே வந்து விஜய் வந்து சுயமாக வாங்கியது என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல அவருடைய மனைவியின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்று பார்த்தோம் என்றால் ஒரு 17 லட்சம் மதிப்பிலான சொத்துக்கள் வந்து வாங்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்ற அசையா சொத்தை வந்து
கொள்முதல் செய்தது தொடர்பான அந்த விவரங்களிலும் வந்து ஒரு 92 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வாங்கியிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக வந்து ஒரு 220 கோடி ரூபாய், ஒரு 220 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மட்டுமே வந்து ஒரு சுயமாக வாங்கியது என்று மொத்தமாக அதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல வந்து இந்த அசையா சொத்துக்களில் பார்க்கும் பொழுது சென்னையில பல இடங்களில் வந்து வணிக நிறுவனங்களும் குடியிருப்புகளும் இருப்பதாக வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இடங்கள், அதாவது விவசாய இடங்கள், விவசாயம் சார்ந்த இடம் இல்லாத நிறைய இடங்கள் வந்து மனைகளாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல வந்து கொடைக்கானல்ல வில்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் வந்து 2 எஸ்டேட் இருக்கிறது என்று வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விவரம் வந்து அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 எஸ்டேட் வந்து வில்பட்டி என்ற ஒரு கிராமத்துல கொடைக்கானலில் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது போன்ற பூர்வீக சொத்தா என்று பார்க்க முடியாது. இது பூர்வீக சொத்து அல்ல. இது வந்து 1997 இது வந்து வாங்கப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார்கள். 97 அந்த சொத்து அவருக்கு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சமயத்துல அதனுடைய மதிப்பு என்று பார்த்தோம் என்றால் அது வந்து ஒரு 15,000 தான். அப்பொழுது இந்த வாங்கிய சொத்துக்களுடைய மதிப்பு 15,000 தான் இருக்கும் என்று சந்தை மதிப்பை குறிப்பிட்டு அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய மதிப்பு என்று அரசு விதித்திருக்கக்கூடிய தற்போதைய மதிப்பு என்று பார்த்தால் அது 10 லட்சம் ரூபாய் என்று மொத்தமாக ஒரு 20 லட்சம் ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல கொடைக்கானல் இருக்கக்கூடிய 2 எஸ்டேட்டினுடைய மதிப்பு, இது வந்து அரசு விதித்திருக்கக்கூடிய அந்த அதனுடைய மதிப்பு எவ்வளவோ அதன்படி அவற்றை வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல வேளாண்மை அல்லாத பிற நிலங்கள் என்று இருக்கிறது. அதுல வந்து போரூர் பகுதியிலே வந்து அவருக்கான இடம் இருக்கிறது. சாலிகிராமம் பகுதியில் இருக்கிறது, நீலாங்கரையில் இருக்கிறது. இது வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல வந்து இதனுடைய மதிப்பு என்று பார்த்தோம் என்றால் இந்த போரூரில் இருக்கக்கூடிய இடத்தினுடைய மதிப்பு ஒரு 15 கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சாலி கிராமத்துல 2 கோடி மதிப்பிலான அந்த வீடுடன் கூடிய அந்த இடம் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தற்பொழுது ஒரு வசித்து வரக்கூடிய வீடு வந்து 5 கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்ற நிறைய வணிக நிறுவனங்கள், வணிக வளாகங்கள் வந்து சென்னையில வந்து இருக்கிறது. அதுல வந்து அண்ணா நகர் அடுத்து இருக்கக்கூடிய பாடி பகுதியில அந்த இடத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம், அவற்றையும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். தியாகராய நகரில் இருக்கிறது, சோழிங்கநல்லூரில் இருக்கிறது, கொப்பூர் கிராமம் என்ற அந்த பகுதியிலே அதற்கான அவருக்கான அந்த வணிக வளாகங்கள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல பார்த்தோம் என்றால் அந்த பாடி கிராமத்தில் மட்டுமே வந்து பாடி பகுதியில மட்டும் பார்த்தோம் என்றால் ஒரு 11,854 சதுரடி கொண்ட இடம் வந்து அதில் வந்து வணிக வளாகம் கட்டப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தியாகராய நகர்ல வந்து 7,366 சதுரடி அளவில் வணிக வளாகம் வந்து இயங்குகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சோழிங்கநல்லூர்ல 7,200 சதுரடியில வணிக வளாகம் கட்டப்பட்டிருக்கிறது என்றும், கொப்பூர் பகுதியிலே வந்து பார்த்தோம் என்றால் அது வந்து 10,000 சதுரடியில கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர் பரப்பளவுல இடம் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த 4